45,000க்கு எலக்ட்ரிக் வாகனங்களை ஓட்டிட்டு போங்க. 4 மணி நேர சார்ஜ்ல 90 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கலாமா? ஃபினான்ஸ் வசதியும் உண்டுங்க. தொடர்புக்கு சேலம் சீனிவாசா மோட்டார் செல் 8835333690. வேற ஏதாவது கேள்வி இருக்குல்ல? இல்ல அவரும் அது அவருடைய தொழில் தேர்வு. அது நடிக்கிறது திரைப்படத்துறையில் இருக்கிறாரு, அதனால அவர் படப்பிடிப்புக்கு போறாரு. இது உள்ளது. இப்போ அவருக்கு இப்போ எங்களை மாதிரி தினம் இப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும், வருவார். அது போய் நம்ம குறையா சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது என் தம்பி அண்ணாமலையோட கருத்து, அதில் எனக்கு கருத்து இல்லை. இதெல்லாம் எடுத்து சிரிச்சிட்டு போயிடணும். என்ன நான் இல்லாத பி டீமா? தம்பி இது எதை தம்பி பேசுறது? நான் தான் ரொம்ப நாளா பிஜேபியின் பி டீமு. நான் ஏன் பி டீமா இருந்தேன்? ஏன்னா ஏ டீம் வந்து திமுக, அதனால நான் பி டீமா இருந்தேன். ஏ டீம் திமுகவா இருந்துச்சு. வாய்க்கு வர்றது ஏதாவது சொல்றதான். ஒருத்தர் பழி போடும்போது அந்த டீம் இந்த டீம்னு அப்படின்னு. நான் எந்த டீம் இல்லை, நான் மக்கள் டீம்னு சொந்த டீம். நாங்கள் தனியாக தான் போடுவோம், எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம், தனியாக தான் ஆடுவோம். அதனால சொல்றவங்க கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலா? இதெல்லாம் ஒரு இதா? அதுக்காக தான் போராட போயிட்டு இருக்கேன். தமிழக மீனவர்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பிரதமர் மோடியும் ஜெய்சங்கரும் எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு வர்றாங்க. நீங்க சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கப்படுதா? ஒரு கேள்வி கேட்போம். குஜராத்தில் ஒரு மீனவரை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செய்து, இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து அதை மீட்டு கொண்டு வருது. 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள், குறைஞ்சது 840 பேர் எங்க இதுல சுட்டே கொண்டிருக்கு. இன்னும் 150-200 பேருக்கு மேல சிறைக்குள்ள கிடக்குறான். 12 பேரை ஒரே சங்கிலியில் அப்படி கூட்டிட்டு போன காட்சி எல்லாரும் பார்த்தீங்க. எல்லை தாண்டி வரான்னு எதுதான் கடல்ல இல்லை? எனக்கு அந்த மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா? இந்த நாட்டின் குடிமகன் தானே நான். ஏன் குஜராத்தில் ஒரு மீனவனுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பு, அந்த உரிமை, அவன் உயிருக்கு இருக்கிற அக்கறை, இத்தனை மீனவர் சுடப்படும் போது பாதுகாப்புக்கு இவ்வளவு பேர் சிறை பிடிக்கப்படும் போது, படகை பறிச்சு ஏழை விடும்போது நீங்க தடுத்திருக்கணும்ல. ஒரு படகின் விலை என்ன? ஒரே மீனவன் வாங்கினதா? அது கடன் பெற்று வாங்கினது. 4-5 மீனவர்கள் சேர்ந்து கூட்டா வாங்கினது. அதை பறிச்சவன் ஏழை விட்டுறான். அப்ப என் வாழ்வாதாரம், எனக்கு ஆதாரமா இருந்த படகே போயிடுச்சுன்னா நான் எங்க வாழ்றது? இதையெல்லாம் கேட்காம நடவடிக்கை எடுக்கிறோம்னு என்ன நடவடிக்கை? நடுக்கடல்ல வச்சு கொல்றது, கடத்திக்கிட்டு போய் சிறையில் போடுறது, கைது பண்ணி, இதான் நடவடிக்கை. இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போராட வேண்டிய தேவை. மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் பட்டினி போராட்டத்தை தொடர்ந்தார்களா இல்லையா? செய்தார்களா இல்லையா? அப்ப பிரச்சனை தீர்க்கப்படுதுன்னா ஏன் போராட வேண்டிய தேவை வருது? சொல்லுங்க. பிரச்சனை இல்லைன்னா பொழுது போகாம போராடுறோமா? உழைக்க முடியலையேன்னு போராடுறோமா? இல்ல பொழுது போகலைன்னு போராடுறோமா?